இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி 1977லேருந்து 2021 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அனைவரும் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் இதில் உள்ள டைட்டில் மட்டும் தான் நம்ம பேச இருக்கிறோம், வேறு எதுவும் பேசலை. மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி நம்ம பார்க்குறோம். 1977 லட்சுமி நாராயணன் அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க. அதிமுக சார்பாக நின்று 29,399 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40% ஓட்டு வாங்கி அதிமுக இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 1977 அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக ரத்தினா அவர்கள் போட்டியிட்டு 16,420 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 22% ஓட்டு வாங்கி அவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க காங்கிரஸ் கட்சி. 1977 பார்க்கணுன்னா அதிமுக வெற்றி பெற்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பல நெடுமாறன் அவர்கள் சுயேட்சையாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 1980 45,700 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 58% ஓட்டு வாங்கி சுயேட்சையாக நின்ன நெடுமாறன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் போட்டியிட்டு அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 31,566 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40% ஓட்டு வாங்கி அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்க்க இருப்பது 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். தெய்வநாயகம் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இந்த முறை 1984 வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 41,272 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது போன முறை வெற்றி பெற்றவங்க தான் இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பல நெடுமாறன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போன முறை சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றவங்க இந்த முறை காங்கிரஸ் கட்சி சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 39,012 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1984 எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பால்ராஜ் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை திமுக வெற்றி பெற்றிருக்க 1989 33,484 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா தெய்வநாயகம் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று 22,338 ஓட்டு வாங்கி 26% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க காங்கிரஸ் கட்சி. இந்த முறை பார்க்கணுன்னா 1989 திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். தெய்வநாயகம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. போன முறை தோல்வி அடைஞ்சவங்க இந்த முறை வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 47,325 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 61% ஓட்டு வாங்கி தெய்வநாயகம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக தமிழ் குடிமகன் அவர்கள் போட்டியிட்டு 26,717 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் திமுக. இந்த முறை பார்க்கணுன்னா காங்கிரஸ் கட்சி 1991 வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். தெய்வநாயகம் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று 38,010 ஓட்டு வாங்கி 45% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 96 பார்க்கணுன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க தமாக. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது ஜனதா கட்சி சந்திரலேகா அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. 20,069 ஓட்டு வாங்கி 24% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1996 பார்க்கணுன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தமாக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். MA ஹக்கீம் அவர்கள் தமாக சார்பாக நின்று இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் வெற்றி பெறுறாங்க. 2001 34,393 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக பால்ராஜ் அவர்கள் போட்டியிட்டு 34,246 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46% ஓட்டு வாங்கி அவங்க வந்து குறைஞ்ச ஓட்டில் தோற்றுருக்கதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 2001 பார்க்கணுன்னா தமாக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் திமுக சார்பாக நின்று இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 43,185 ஓட்டு வாங்கி 46% ஓட்டு வாங்கி திமுக இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம்.
அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா எஸ்டிகே ஜக்கையன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று 35,992 ஓட்டு வாங்கி 38% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக 2வது இடத்துல இருக்காங்க. 2006 பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுந்தர்ராஜன் அவர்கள் தேமுதிக சார்பாக நின்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக நின்று 76,063 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.77% ஓட்டு வாங்கி அவங்க தேமுதிக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2011 அவங்கள எதிர்த்து போட்டிட்டது யாருன்னா திமுக சார்பாக SM சையது கோஸ் பாஷா அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 56,503 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.20% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். திமுக 2011 பார்த்துட்டோம்னா தேமுதிக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்த்துட்ருக்கோம். PTRP தியாகராஜன் அவர்கள் இந்த முறை போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 64,662 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.31% ஓட்டு வாங்கி இந்த முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக ஜெயபால் அவர்கள் போட்டியிட்டு 58,900 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.45% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக 2016 இந்த தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்த கடைசியாக நம்ம பார்க்குறப்ப 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இந்த முறை பார்க்கணுன்னா PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் போட்டியிட்டிருக்காங்க. அவங்க போன முறையும் ஜெயித்தவங்க வெற்றி பெற்றவங்க தான் இந்த முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பாக நின்று இந்த முறை திமுக தான் வெற்றி பெறுறாங்க. 73,205 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 48.99% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். திமுக ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க. பேதேக என்ற கட்சி சார்பாக அதிமுக சின்னத்தில் நின்று போட்டிகிட்ருக்காங்க. 39,029 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.12% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த முறையும் பார்க்கணுன்னா 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே முழு வீடியோ 1997 1977 2021 வரை மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான். மதுரை மத்தி சட்டமன்ற தொகுதியினுடைய முழு ரிசல்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். எந்த வருடம் தேர்தல் நடந்துச்சு, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, 2வது இடத்துல யார் இருக்கா, எல்லா டேட்டாவும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்.